Hey, Vise. Hello guys, welcome back to my another new vlog. Guys, பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பிசுக்கு கால் உடஞ்சிருச்சு. கால் உடையில, அது ஃப்ராக்சர் ஆச்சு என்னன்னு தெரியல. லைட்டாக எங்கேயா மரம் ஏறி சரிக்கிட்டுருக்கும் போல. பார்த்தா நீ நேற்று ஆச்சு, இன்னைக்கு இன்னும் வீட்டிலே காணும். என்னன்னு தெரியல, வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஷோ நல்லா தான் தெரிஞ்சுக்குது. ஏய் விசு, எங்கே வச்சு கால் உடஞ்சிருச்சு? இன்னொன்று நடக்குதுன்னா நல்லா தானே நின்று சோத்துட்டு இருக்குது. நீ வேறு இஷ்டியம்மா காரணம் செஞ்சோன்னு ஃபோன் எடுத்து வச்சுக்க. இங்கே பாரு, இந்த பையனை பார்த்து படிக்க கற்றுக்கம்மா. செம்ம போட்டு பார்க்கணுமா இல்லையா மேக்ஸு? புரிஞ்சு படிக்க கூடாது, மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு படிக்கணும் சொல்லி பார்க்கணும். மெத்தட் வச்சு படிச்சாதான் அது படிக்க முடியும். மேக்ஸ் டாப்பர்ரா கேட்டுக்க. டே பூனை கால் நொண்டுதுமோ இங்கே வந்து பாரு. தெரியும் பார்த்தேன். நொண்டு நடக்குது இங்கே லைட்டாக முடுக்கு. ஆமாம் கோசி, நொண்டுது லைட்டா. நீ எந்தானே பிடி எந்த கால? இந்த கால வலிக்குங்க கோசி. விடு விடு சரியா போயிடும். முன்னோட்டையும் இப்படி தானே இந்த பூனைக்கு வச்சு இதே பூனை தானே. இன்னொன்று நடக்குது. பிச எங்கே போன? கவிசி காவலுக்கு படுத்திட்டு இது. கவிசி இந்த வீட்டில் படிச்சுட்டு இருக்கிறா, வெளி இங்கே காவல் படுத்திட்டு இப்போ இதில் அதுக்கு மேல எங்கேயுமே போகாத போனேன். 12 மணிக்கு மேல எங்கேயுமே போகாத. அது வேட்டைக்கு போகாத. எங்க இப்பெல்லாம் வேட்டையே ஆடுறது. நீ பாத்துக்கிட்டு தான் வேட்டையாடுறது. நீங்க எவ்வளவு சிறியலையும் வீட்டுல ஒண்ணு கவிசி எலி வைக்கிறது. கவிசி வந்து உடலு ஈரெல்லாம் கொண்டாந்து வைக்கும். இப்ப இல்ல பண்ணை ஏற்றி 2 சப்பை சென்ட்ரல் நொன்னு தான் நடக்கிறா. மருந்து அடிச்சு விடு. இது எதுவும் ஆகாது. அங்கே பாரு, பெட்டில் தான் இங்கே படுத்துக்கிட்டு இருக்கோம். பேண்டெல்லாம் நானே துவச்சிக்கிறேன். என்ன வாய் இங்கே துடிக்குது எனக்கு. அதை இங்கே துடிக்குது. இன்னமும் பண்ற காலங்கத்தை நீ படிப்புன்னு சொல்லி வந்துட்டு பேக்லாம் கொடுத்தா இதெல்லாம் மவுளு டென்ஷன் ஆகிட்டான். நீ வந்ததையுமே சத்தியமாக இங்கே பாரு, மவுளு மூஞ்ச பார்த்துருக்க. நீ நானே இதாகிட்டேன். நீ படிப்புன்னு சொல்லி 2025க்கு முன்னாடி இருந்தே படிக்கிறது என் தம்பி தான். மாவடி அதனால தான் சண்டை மடக்குப்பா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும். அடி இல்ல அதனால அதெல்லாம் மவுளுக்கு இங்க ஸ்டிக் அப்பயே அது படிக்கிறது. ஒவ்வொரு படமும் அவெல்லாம் ஃபெயிலே ஆனாலும் வந்து நான் அந்த இது எழுதுவேன். 8ஆவதுல அந்த எக்ஸாம் எழுதுனா நான் எனக்கு 11th 10th 11th 12th இது எங்க நீ பேக் வந்தா அதை அவத்தே போட்டுற. அதுக்கப்புறம் பேக் போடுறத 9 மணிக்கு எடுக்கிற. காலைல 9:15 எடுப்பா. அப்பா பச்சை மிளகாய் வாங்கிட்டு வா.
அவ்வளோதான். வேற உனக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு தோணுது எல்லாமே வாங்கு. வச்சிடறப்பான்னு சொல்ல தெரியாத. ஏதோ அதிகமா காய் சொன்னா மட்டும்தான், இல்லைன்னா ஒரு 2-3 காயில அதுக்கு கட் பண்ண வேண்டியது தான். எப்போ வாங்கிட்டு வந்தாங்க? மணி எத்தனை? போன் It takes a cool side. Same ball cap, same moon boots. Trying to outrun the 40. டேய் போ உட்காந்து சாப்பிட்ற போடா. லேட்டாவது எந்திரிச்சு சும்மா தானே உட்காந்துக்கிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு பொறுமையாக சாப்பிட்டு போக மாட்டேன். எங்க மயிர சால் அட்ரா போகணும். அந்த அக்கா நீ டேட்ரி வராது வேலை இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் சொல்லியிருப்பாங்கள சீக்கிரம் சாப்பிடுமா. சைக்கிளே போகிற சைக்கிளில் காற்றுக்குதான்னு பார்த்தியா ஃபஸ்ட்டு? சரி, நீ காலையில நீ கொண்டு போகணும், சாயந்தரம் நான் சைக்கிள் வாங்க போறேன். பஸ்ஸில் போயிரு. ரெண்டு முட்டை போகலாம். 2 முட்டை. அண்ணா இது போட்டோ எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது தனியா. லுங்கி டான்ஸ் ஆடு. வீடியோ வரும் வடிவேல். லுங்கி டான்ஸ் ஆடு. 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 எதுக்கு போய் இப்போ கூப்பிட்டேன்னு கேளு. போய் முட்டை போயிட்டு வேலைக்கு வெறும் எத்தனை கற்றுனா போதுமா? 100 கத்து கத்துறோம். 100 100 கத்து எங்க இருக்குது? கட்டிட்டு வந்து போட்டுமே. இன்னும் இருக்குதா? இன்னும் அங்க இருக்குது. இன்னும் ஒரு 50 கட்டு போதும். எங்க நீயா கட்டின எது வேற நான் வெட்டி ஓடிக்கிட்டு அந்த 5ஆவது 6ஆவதா? 5ஆவது. இந்த ஏன்னா அங்க இருந்து சல்லி எடுத்துட்டீங்க. சல்லி மேல போடுறீங்களா? 5ஆவதா 4ஆவதா? 5ஆவது. சொன்னாங்க. பிரியா நீயே அண்ணா அது குட்டாட்டு கட்டி கட்டி வச்சிருக்கீங்க. பாத்ரூம் கட்டுறாங்க. இந்த பாப்பா விசாலால இந்த பாப்பா இந்த வருஷம் 1ஆவதா? சேர்த்தியாச்சா? அண்ணா நான் பாத்ரூம் போய் சொல்லாதீங்க. போய் பார்த்தாரா? இப்போ பாட்டாங்க. போய் சொல்ல. பிரியாவுக்கு பூ தான் சூப்பரு. போய் பார்த்தானா? அண்ணா உண்மையாலுமா? ஆமாம். எப்படி அக்கூடு பார்த்து வச்சு கட்டுவாங்க. பிரியா ஓடாத பாரு. பாத்ரூம் போய் சொல்லாதீங்க. அரை ஜல்லி இங்கே கொட்டி வச்சுட்டு அப்புறமா வேணுங்கிறப்ப அள்ளிக்க வேண்டியதான். ஏய் உனக்கு யார் பிரியா பூ வச்சு வர்றது? புரியல. உள்ள போ. என்ன செங்கல் சாஞ்சு பாப்பா கால் மண்ணெலாம் விழுந்துடும். இந்த சைடு வந்துடு.
என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் எழுதிட்டு டெய்லி ஈவினிங் லேட்டாக வரதுனால மார்னிங் சீக்கிரமாக போனால் தான், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் போய் தான் ட்ராவல் பண்ணி தான் போய் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதனால் லேட் ஆயிரும். வீடியோ டெய்லி அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நைட்டு எப்படியும் ஒரு 12 மணிக்குள்ளனாச்சும் அப்லோட் பண்ணின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு 4 நாளாக. அதனால் வந்து இப்போ பால்கொண்டு போயிட்டு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்து தெரியும் பால்கான் இருக்கா. பத்தாவதுக்கு சன்ரைஸ், அதாவது சன் செட்டு, சூரியன் மறையிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அப்படியே ஒரு கேப்சர் பண்ணுவோம், ஒரு வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இருந்தாலும் ஃப்யூச்சரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்குன்னு தோணுச்சு. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒத்தையை விட்டு சைக்கிள் பின்னாடி பார்த்துட்டு ஓட்டினா எங்கே கீழே தான் கொடுக்க போகிறேன். இப்போ தான் பால் கொண்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து வர வழியில் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து படுவா கொடுத்துருக்கணும். ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது படுவாக்கு. அதாவது அவங்களுக்கு ஏதோ குத்தேர் சம்திங் எதுவும் நிலையும் போல். ஸோ அதெல்லாம் கேட்டுருந்தா தான் அவன் தந்துருந்தோம். எங்கள் வீட்டில் கேட்டுட்டு தான் நானே எடுத்து வந்தேன். இப்போ அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தேன். இன்னும் ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வீடு வந்துடும். என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய வீடியோ, அதாவது என்னோடய ஃபேமிலியாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதாவது என்ன நான் வந்து டே பை டே இம்ப்ரூவ் பண்ணல, வீடியோ இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், என்னோட விளாகிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். இதே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் பிஸ் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். அதாவது ஒரு 5 years 6 yearsக்கு முன்னாடி வந்து ஒரு பூனை வச்சுருந்தோம். அப்போ வந்து வீட்டில் ஏதோ சம்திங் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் அப்போ வந்து நாயெல்லாம் சேர்ந்து எங்கள் வீட்டிலலாம் கூட்டமாகனால பூனை வந்து வரல, வீட்டுக்கே வரல. அதனால் வந்து காட்டிலே சுற்றிட்டதுனால பூனைலாம் போட்டு அந்த பூனையை கொண்டுருச்சு. அப்புறமேட்டுக்கு அந்த பூனைக்கு அப்புறமேட்டு எங்கள் பிசு தான் எடுத்து வந்து நாங்கள் வளர்த்தினோம். அப்புறமேட்டு இந்த பிசு வந்து இப்போ ரொம்ப நாளாக இருக்கா. அதிகமாக எங்கேயுமே போக மாட்டா. ரொம்ப வீட்டில் எந்த குண்டா, அதாவது பால் பக்கத்தில் ஏதோ ஒரு குண்டா வச்சுருந்தா கூட அந்த பாலை மோந்து கூட பார்க்க மாட்டா. அவ்வளோ நல்ல பூனை. சரி, இப்போ கால் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு, சரியாக நினைக்கிறேன். இதுக்குமே ஒரு டைம் அப்படி தான் நடந்துச்சு. ஆனால் உடனே சீக்கிரமாக சரியாயிடுச்சு. இப்படின்னு நான் நல்லாயிரும் நம்புகிறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூனை கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்கள் பாப்பாவெல்லாம் மோஸ்ட்லி எங்கள் பாப்பாவுக்குலாம் நல்ல பாடி கார்டு. எப்படின்னா வச்சுக்கோங்க, எங்கள் பாப்பா படிச்சுட்டு, அதாவது எங்கள் பாப்பா மோஸ்ட்லி ரொம்ப நைட் டைம்லாம் படிச்சுட்டு, அதாவது சம்திங் அந்த சைடு இந்த சைடு ஏதோ ஃபோன் கீது பேசியிருந்தாலும் வச்சுக்கோங்க, எங்கள் பாப்பா பின்னாடியே பாடி கார்டு மாரி அப்படியே பின்னாடியே நடந்து போயிட்டு பின்னாடியே நடந்து வரும். அப்புறம் எங்கள் பாப்பா வந்து குளிக்கிற வரைக்கும் பாத்ரூம் வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்கள் ஃபோனையெல்லாம் வேறு லெவலு. எங்கள் ஃபோனை வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, காசு கொடுக்காத பாடி கார்டு, அதுவும் ஹை குவாலிட்டி பாடி கார்டு. அந்த இசட் பிரிவு, அந்த பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பாடி கார்டு எங்கள் பூனை. என்ன எங்கள் பாப்பாவே கேட்டு போடுங்க. அப்பா மருந்தாங்க எதுக்கு? பூனை காலுக்கா? பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா மோஸ்ட்லி எங்கள் பாப்பாவும் பூனையும் தான். தூங்கும் போது எங்கள் பாப்பா கூடயே தான் பூனை தூங்குவேன். நல்ல பூனை. ஆனால் நான் வந்து ஒரு டைம் சில டைம் வந்து மிரட்டிடுவேன் பூனையே. என்னை பார்த்து பூனை வந்து பயந்துட்டு ஓடும். ஆனால் நான் வந்து வேண மாட்டதில்ல, அது வந்து சும்மா லைட்டாக மாட்டோம்னா அது பயந்துட்டு ஓடும். ஏன்னா நாங்கள் ஏதாவது வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு இது வாங்கி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் லைட்டாக முடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி நானும் ஸ்நாக்ஸ் வைப்பேன். பூனை அவனுக்கு எந்த மாதிரி பாடி கார்டு? சோறு போட்டான், அப்புறம் காமியும் வந்து கால் சரியாயிரும்ல.